Hello, well subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ECR ரோட்டோட ஆன் ரோடு, சட்ராஸ் ரோட் அண்ட் ECR ரோடு ரெண்டுமே சங்கமிக்கிற ஒரு இடம். அதுக்கு பக்கத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஓனர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஆடியன்ஸ்க்காக இதை ரீச் அவுட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி நான் எடுக்க வந்தேன். சரி, ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து எக்ஸலண்டான ஒரு வியூ, அழகான மாலை நேரம், சூப்பரான ஒரு வியூவோட இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தது. ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டன்னிங்கா தான் இருந்தது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம், இதுல எந்த வீடு சார் சேல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த டோட்டல் ஏரியாவே சேல்ஸ். டோட்டல் ஏரியா அப்படின்னாக்கா எவ்வளவு ஏரியா அப்படின்னு கேட்டப்பதான் சில இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எனக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். அது தவிர நீங்க கொஞ்சம் லைக்கை தட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா அது யூடியூப் எனக்கு செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சிடும். Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel. Dear audience, என்னோட வீடை வந்து நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்காக ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் குழுமத்துல இருந்து ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு தான் இப்ப வந்திருந்தோம். அந்த வீடு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா அந்த வீடா இருக்கு. இப்ப நின்றுட்டு இருக்க ரோடு எல்லாம் கிடையாது. இதுவும் அவரோட பார்ட் ஆஃப் த பிளாட் தான். ஸோ இந்த பிளாட்ல இவ்வளவு பெருசா ஒரு வீடு வச்சிருக்காரு. இந்த வீட்டோட டோட்டல் சைஸ் அப்படின்னு பாக்குறது 4 வில்லாவா உள்ள கொடுத்திருக்காரு. 4 வில்லா கொடுத்திருக்காரு. ஒன்னு 2 பெட்ரூம் 3 டாய்லெட்ஸ் அண்ட் ஒரு பெரிய கிச்சன், ரொம்ப பெருசா ஒரு ஹால்னு ஒரு பெரிய சைஸ் வில்லாவா 4 வில்லா வந்து உள்ள கொடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 வில்லாவும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா செப்பரேட்டா, இப்ப இந்த வில்லா வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டா பண்ணும்போது டெய்லி பேசிஸ்ல ஈசிஆர்ல என்டர்டைனிங் பீப்புள் வராங்க இல்லையா, வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கா ஈசிஆர் வர பீப்புளுக்கு சூட்டபிளான ஒரு லொகேஷனா வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல கல்பாக்கம், அனுப்புரம் எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால கல்பாக்கமோட அகாமடேஷன்ல இருக்கவங்களும் ஒருவேளை இங்க இருந்துக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட அவரோட தீமா இருந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவர் ஆக்சுவலா பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 பெட்ரூம் பெரிய சைஸ் ஹால், நீங்க இப்ப உள்ள பாத்துட்டு இருக்கிற மாதிரி 2 ஹால், டைனிங், 2 பெட்ரூம், 3 டாய்லெட் ஃபெசிலிட்டி அண்ட் ஒரு பெரிய கிச்சன் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காரு. இது யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன்னாக்கா, இந்த வீடு வந்து எப்படி சூட் ஆகும்னா, ஒரு 3 BHK வில்லாவா லீஸ் எடுத்துட்டு, ஐ மீன் ஒரு 3 BHK ஒரு வில்லாவை வந்து டோட்டலா ஃபுல்லி ஃபர்னிஷ்டா வச்சுட்டு வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஈசிஆர் வந்துட்டு போறவங்களுக்காக இதை வந்து விட்டோம் அப்படின்னாக்கா இது டெஃபினட்டா ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஈசிஆர் ரோடு என்னோட கண்ணு கட்டுற தூரத்துல பக்கத்திலேயே இருக்கு. ஒரு 100 மீட்டர்ஸ்லயே இருக்கு. நான் நின்று பேசிட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் வந்து சட்ராஸ் ரோடு, சதுரங்கப்பட்டினம் ரோட்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு வில்லா அப்படின்னு எடுத்துட்டாக்கா, அந்த வில்லா வாரத்துல 2 நாள் புக் ஆச்சுன்னா கூட இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு 5000 rupees பர் டே அப்படின்னு எடுத்துட்டாலும் வீக்லி வந்து ஒரு 10,000 rupees ஈல்டு எடுத்துற வில்லா தான். வீக்லி 10,000னா ஆவரேஜா பர் மந்த் வந்து ஒரு 40,000 rupees ஒரு வில்லால ஈல்டு எடுக்க முடியும். 4 வில்லா அப்படின்னு கால்குலேட் பண்ணா இதுல வந்து ஒரு 1,60,000 rupees ஈல்டு எடுக்கிறதுக்கான ஒரு வில்லா தான். ஆக்சுவலி இந்த வில்லா மட்டும் அவர் சேல் பண்ணல. இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்க இந்த சரௌண்டிங் ஏரியாவும் அவர் வந்து சேல்ஸ் தான் வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த டோட்டல் ஏரியாவோட சைஸ் மெஷரிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தப்ப 100 feet ஃப்ரண்டேஜ் வச்சிருக்காரு. 410 feetல இதோட சோ கிட்டத்தட்ட 41,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி மெஷரிங் ஆகுது. ஆன் த ரோட்ல இருக்கு அப்படின்றதுனால ஃப்ரண்ட் சைட்ல இன்னும் நிறைய கமர்ஷியல்ஸ் வந்து இதுல டெவலப் பண்ண முடியும். லைக் இதுல முன்னாடி வந்து பெருசா ஒரு கமர்ஷியல் ஷாப்ஸ் வந்து கொடுத்துட்டு உள்ள வந்து இங்க வில்லா இன்னும் நிறைய வந்து இதுல டெவலப் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட கரெக்டா ப்ராப்பரா எடுத்து பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட மினிமம் ஈல்டு பர் மந்த் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஈல்டு எடுக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. மினிமம் ஒரு 10 lakh rupeesன்றது ஈஸியா ஈல்டு எடுக்க முடிகிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எதுக்காக பப்ளிஷ் பண்ணிருக்கோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி அவர் வந்து ஒருவேளை சேல்ஸ் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு பிளான்லயும் இருக்காரு. அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அவரை கூப்பிட்டு பேசி பாருங்க. ஒருவேளை அவர் விற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எனக்கு வீடு நல்லா இருந்தது அப்படின்றதுனால நான் கவரேஜ்க்கு வந்திருந்தேன். இன்கேஸ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு பேசி பாருங்க. இன்கேஸ் அவர் விற்கிறதா இருந்ததுன்னா பிரைஸ் மற்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நீங்க ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை ஈவினிங்ல ஒரு அழகான நேரத்துல பார்த்த மாதிரியான ஒரு திருப்தியோட ஸோ அன்டில் தென் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வர்றேன். நான் இப்போ விடைபெறேன். அன்டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.